லேட் பண்ணிட்டேனா? சாரி. இதான் கடைசி தடவை. இனிமே ஒன்று காக்க வைக்க மாட்டேன். ஓகே? உங்க கூட தான் ஷாலினி வந்தாங்களா? ஆமாம். ரொம்ப தயங்கினா அப்பா தான் கூப்பிட்டு போக சொன்னார். தெரியும். கோயிலுக்கு வாங்கன்னு ஃபோனில் கூட்டத்துக்கே சரின்னு சொல்ல தயங்கினவங்களாச்சே. எனக்கு இதனால தான் ஷாலினி ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே எனக்கு மனைவின்னு வந்தா அது ஷாலினி தான் வரணும்னு நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். ஷாலினியை கோயிலுக்கு கூட்டியிருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஷாலினி கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும். தாராளமா. ஷாலினி, என்ன நடக்குதுங்க? ஒன்றும் புரியலையே. குழந்தை ஆசை ஆசையா ஊதின பலூன் மூஞ்சிலேயே பட்டுன்னு வெடிச்ச மாதிரி பையன் மூஞ்சி அப்படியே சுருங்கி போச்சே. பார்க்கவே சைக்கிளையே. சுருங்கின மூஞ்சியை மறுபடியும் வீங்க வைக்கணும் சத்யசீலா. அதுக்கு ஏதாவது யோசி. ஏர் பில்லோ வாங்கி கொடுத்துட வேண்டியதுதான். இன்னைக்கு எனக்கு தான் பிறந்த நாள். நியாயமா பார்த்தா நீ தான் எனக்கு ஏதாச்சும் பிறந்த நாள் பரிசு வாங்கி தரணும். ஆனா எதுவுமே நீ வாங்கி தர முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் உங்கள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. ஆமா, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? ஒன்றும் இல்லை. ஏய், எது கேட்டாலும் ஏன் அப்படி பயப்படுற? சரி, நான் என்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? இந்த அம்மனை மாதிரி பரிசுத்தமான அழகா இருக்கிற உன்னை எனக்காகவே படைச்சு என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு நன்றின்னு வேண்டிக்கிட்டேன். இதுக்கப்புறம் வர்ற என்னோட எல்லா பர்த்டேக்கும் என்னோட ஷாலினி கூட இதே கோயிலுக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டேன். எதுக்கு அழற? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நாம நினைக்காததை கூட நடத்தி வைக்கிறது தான் தெய்வம். அதனாலதான் உன்னை முதலா தனியா சந்திக்கிறத கோயில்ல சந்திக்கணும்னு முடிவு பண்ணேன். ஏய், அழாத. இத பாரு, இதுக்கப்புறம் உன் கண்ணில இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாது. ஆனந்த கண்ணீரா இருந்தாலும் சரி. புரியுதா? சரி, நான் உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். சுடிதார் மெட்டீரியல்.
உன் நேரத்துக்கு எது போட்டால் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி செலக்டிவாக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். பிடி. ஹலோ, நீ எது கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அவ்வளோ சாதுவான பொண்ணு. அதுக்காக கட்டிக்கு போகிற வாங்கி கொடுத்தா கூட வாங்கிக்க மாட்டியா? பிடி. வேணாம். இதை பாரு, நான் வாங்கி கொடுத்ததுனால யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வாங்கிக்கோ. ம். வெரி குட். என்னோட பரிசை வாங்கிக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் உனக்கு கொடுத்தது ரொம்ப சாதாரண பரிசு தான். ஆனா நீ எனக்கு கொடுக்க போறது இனி என் வாழ்நாள் முழுக்க என்ன சந்தோஷமா வச்சுக்க போறது. புரியலையா? நீதான் அந்த பரிசு. நம்ம மேரேஜ் நல்லபடியா நடக்கணும்னு 2 பேரும் சேர்ந்து மனசார வேண்டிப்போம். வா. அஞ்சலி நல்லெண்ணெய் வழங்கும் அவர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பெண்கள் இல்லாத உலகம் எப்படி